பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 24வது பாடலான சுட்டிகள் பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறேன். இந்த சுட்டிகள்ல நாங்கள் முதலாவதாக சுட்டி குறிப்பீடு அப்படி என்றால் என்னண்டு கடந்த வகுப்புல படிச்சது ஒரு ஞாபகப்படுத்திட்டு வருவோம். சுட்டி குறிப்பீடு அப்படி என்றா என்ன? முதலாவதாக நாங்கள் படிக்கிற விஷயம் சுட்டி குறிப்பீடு. சுட்டி குறிப்பீட்டுல எப்படி எழுதுறது? இந்த சுட்டி குறிப்பீடு அப்படி என்றா என்ன? சுட்டி குறிப்பீடானது எதற்கு பயன்படுகிறது என்று பார்ப்போம். உதாரணமாக ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இங்க பாருங்க, 3 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் 4 தடவைகள் பெருக்கப்படுகிறது. இப்படியான நேரங்கள்ல, அதாவது ஒரு எண்ணானது அதே எண்ணால் மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் இதனை சுருக்கமாக எழுதி காட்டுவதற்கும் வாசிப்பதற்கும் நாங்கள் சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்துகிறோம். எவ்வாறு என்னென்று இதை சுருக்கமாக எழுதுறது? பாருங்க, 3 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் 4 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே சுருக்கமாக சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவோம். 3 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. அப்ப 3 அடியில 3ம் 3ஆனது எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். 4 தடவைகள். 1 2 3 4 4 தடவைகள் 3 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. இப்ப 3 அடியில் எழுதுவோம். 4 என்பதை இந்த 3னுடைய மேல வலப்பக்கமாக 3ஐ விட சிறியதாக 4 எழுதி காட்டுவோம். இதுக்கு பெயர் தான் என்னது? சுட்டி குறிப்பீடு. சுட்டி வடிவில நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பெருக்கத்தை சுருக்கமாக சுட்டி வடிவில் எழுதியிருக்கிறோம். ஏன் நாங்கள் இப்படி சுருக்கமாக எழுதுறோம்? இதை எங்களுக்கு வாசிக்கிறது கஷ்டம், எழுதி காட்டுறது கஷ்டம். என்னென்ன வாசிப்போம்? 3 தர 3 தர 3 தர 3 என்று வாசிப்போம். வாசிக்கிறத இலகுவாக்குறதுக்கும் சுருக்கமாக இப்படியே பிரிச்சு எழுதி இருக்கிறத சுருக்கமான வடிவில் எழுதுறதுக்காகவும் நாங்கள் இந்த சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்துகிறோம். அப்ப இதுக்கு பெயர் தான் சுட்டி குறிப்பீடு. சுட்டி வடிவத்துல எழுதியிருக்கிறோம். ஒரு எண்ணினுடைய பெருக்கத்தை சுருக்கமாக சுட்டி குறிப்பீட்டில் எழுத முடியும். இந்த சுட்டி குறிப்பீட்டுல நாங்கள் 2 எண்களை பயன்படுத்துகிறோம். ஒரு எண் அடியில இருக்குது, இன்னொரு எண் இந்த எண்ணுக்கு மேல வலப்பக்கமாக இருக்குது. இந்த அடியில இருக்கக்கூடிய எண்ணுக்கு என்ன பெயர்? அடியில இருக்கக்கூடிய 3க்கு பெயர் அடி. அடுத்ததாக இந்த 3க்கு மேல் பக்கமாக வலுவில் இருக்கக்கூடிய இந்த 4க்கு என்ன பெயர்? சுட்டி. 4 சுட்டி என்று சொல்லுவோம், 3ஐ அடி என்று சொல்லுவோம். அதை என்னென்று வாசிக்கிறது? 3இன் 4ஆம் வலு. இதை வாசிக்கிறது 3இன் முதல்ல அடியில இருக்கக்கூடிய என்ன சொல்லணும்? 3இன் 4ஆம் வலு என்று வாசிப்போம். அப்ப இந்த முறைக்கு, இந்த வடிவத்துக்குத்தான் பெயர் என்ன? சுட்டி குறிப்பீடு. அடியும் ஒரு சுட்டியும் அல்லது அடியும் ஒரு வலுவும் வார மாதிரி எழுதக்கூடிய இந்த முறைக்கு, இந்த வடிவத்துக்குத்தான் பெயர் சுட்டி குறிப்பீடு. இது தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்வோம். அதே நேரம் அன்றைக்கு இன்னொரு விஷயம் பார்த்து, நாங்கள் 5 தர 5, 5ஆனது மீண்டும் மீண்டும் 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. இதனை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டுல எப்படி எழுதுவோம்? 5னுடைய 2ஆம் வலு.
ஐந்தானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 5 பெருக்கப்படுகிறது. ஆகவே 5 கீழே ஐந்தானது 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 2 மேல 5 விட 2 5 பெருசா எழுதுவோம். 5 விட 2 சிறியதாக எழுதுவோம். 5 அப்ப இதை வாசிக்கிறது 5 2ஆம் பலு. சில நேரங்கள்ல நாங்கள் இந்த 2ஆம் பலுவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. 2ஆம் பலு அந்த எண்ணினுடைய வர்க்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. சுட்டி வடிவத்தில் எழுதும் பொழுது 2ஆம் பலு வந்திருந்தால் அதை நாங்கள் இன்னொரு பெயராலையும் அழைக்க முடியும், வர்க்கம் என்று சொல்லுவோம். அப்ப இதுக்கு இதை வாசிக்கிறதுக்கு 2 முறைகள் இருக்கு. 2 பெயர்ல இதை வாசிக்கலாம். ஒரு முறை 5 2ஆம் பலு என்று வாசிப்போம், அல்லது 5 வர்க்கம் என்றும் வாசிக்கலாம். 2ஆம் பலு ஒரு எண்ணினுடைய 2ஆம் பலுவிற்கு இன்னொரு பெயர் என்ன? வர்க்கம். இதை வாசிக்கிற முறை 5 2ஆம் பலு அல்லது 5 வர்க்கம் என்று வாசி. அதே போல ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 7ஆனது மீண்டும் மீண்டும் 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. பெருக்கப்படக்கூடிய மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய எண்ணை அடியில் எழுதுவோம். 7ஆனது எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 1 2 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 3 தடவைகளை மேலே எழுதுவான். 7ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. ஆகவே 7 அடியில் எழுத வேணும். மீண்டும் மீண்டும் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 3 மேலே எழுதுவோம். இது என்னென்ன வாசிப்பம்? 7 3ஆம் பலு என்ற வாசிப்பம். அப்ப இந்த 3ஆம் பலுவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, 7 கணம். 3ஆம் பலுவை இன்னொரு பெயரால நாங்கள் அழைக்க முடியும், கணமண்டு. 7 3ஆம் பலு அல்லது 7 கணம். 2 முறையில வாசிக்கலாம். இதை 7 3ஆம் பலு அல்லது 7 கணம். அதுபோல இதை 2 முறையில வாசிக்கலாம். 5 2ஆம் பலு அல்லது 5 வர்க்கம். இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கேள்விகளை செய்வோம். சுட்டிகள் சம்பந்தமான கேள்வியை செய்வோம். முதலாவது கேள்வி, எட்டு தர 8 தர 8 தர 8 தர 8 என்ற பெருக்கத்தை சுட்டியை உபயோகித்து எழுதுக அல்லது சுட்டி குறிப்பீட்டில் எழுதுக என்றாலும் சரி. என்ற பெருக்கத்தை சுட்டியை உபயோகித்து எழுதுக இந்த பெருக்கத்தை. இப்ப பாருங்க, நாங்கள் சுட்டி குறிப்பீட்டுல எழுத போறோம். சுட்டியை பயன்படுத்தி இந்த பெருக்கத்தை எழுத போறோம். சுட்டி குறிப்பீட்டுல எழுத போறோம். பெருக்கமானது 8ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 8ஆனது எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 1 2 3 4 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே அடியில 8 எழுதுவோம். பெருக்கப்படுகிற எண் அடியில அந்த எண்ணானது எத்தனை முறை பெருக்கப்படுகிறது என்ற தடவைகள் மேல வர வேணும். 8ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. ஆகவே 8 அடியில 8 மீண்டும் மீண்டும் எத்தனை தடவைகள் பெருக்குகிறோம்? 5 தடவைகள் பெருக்குகிறோம். ஆகவே 8க்கு மேல வலப்பக்கமாக 8ஐ விட சிறியதாக 5 எழுதுவோம். என்னென்ன வாசிப்போம்? இத 8 5ஆம் பலு. இதை மட்டும் நீங்கள் எழுதினா காணும். வாசிக்கும் முறைய பக்கத்துல எழுதுவோம். 8 5ஆம் பலு. 8 5ஆம் பலு. அடுத்தது 2வது கேள்வி,
2 தர 2 தர 2 தர 5 தர 5 என்ற பெருக்கத்தை சுட்டியை உபயோகித்து எழுதுக. என்ற பெருக்கத்தை சுட்டியை உபயோகித்து அல்லது சுட்டி குறிப்பீட்டில் எழுதுக. பாருங்க, 2 தர 2 தர 5 தர 5 என்ற பெருக்கத்தை சுட்டி குறிப்பீட்டில் எழுதுக. இப்ப நாங்கள் இங்க என்ன செய்யலாம்? 2 தர 2 தர 2 தர 5 தர 5 பெருக்கத்தை கவனியுங்கோ. பெருக்கத்துல 2 எண்கள் வந்திருக்குது. மேல பாருங்கோ, பெருக்கமாக எழுதும் போது ஒரே எண் மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுவதை நாங்கள் சுட்டி வடிவில் எழுத முடியும். ஒரே எண் அதே எண்ணால் மீண்டும் மீண்டும் பெருக்கப்படும் போது சுட்டி வடிவில் எவ்வாறு எழுத முடியும்? இங்க என்ன நடந்திருக்கு? 2 எண்களின் பெருக்கங்கள் காட்டப்படுகிறது. 2 தர 2 தர 2 தர 5 தர 5. அப்ப நாங்கள் 2ஆ பிரிப்போம். இது வர 2 அங்கால 5. 2 முதல்ல சுட்டி வடிவில் எழுதுவோம். பிறகு 5 சுட்டி வடிவில் எழுதுவோம். 2 பெருக்கங்களை சுட்டி வடிவில் எழுதுவோம். பிறகு 5 பெருக்கங்களை சுட்டி வடிவில் எழுதுவோம். இரண்டும் பெருக்கமாக இருக்குது. ஆகவே இடையில பெருக்கல் அடையாளம் இட வேண்டும். முதலாவதாக 2 தர 2 தர 2. இதனை நாங்கள் சுட்டி வடிவில் எழுதுவோம். 2 தர 2 தர 2. 2ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 2ஆனது 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே சுட்டி வடிவில் 2இன் 3ஆம் வலு 2 எழுத முடியும். அடுத்தது 5 பார்க்கிறோம். ஒரேடியா நாங்கள் எழுத முடியாது. ஏனென்றால் 2ம் வேற வேற எண்கள். 5 தர 5. 5இனுடைய பெருக்கங்கள் காட்டப்பட்டிருக்குது. 5 தர 5 என்பதனை சுட்டி வடிவில் எவ்வாறு எழுதலாம்? 5ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 5இன் 2ஆம் வலு 2 இதனை சுட்டி வடிவில் எழுதலாம். 2இன் 3ஆம் வலு இந்த பெருக்கத்தை 5 பெருக்கத்தை சுட்டி வடிவில் எழுதலாம். 5இன் 2ஆம் வலு. இந்த 2 பெருக்கங்களுக்கும் இடையில என்ன அடையாளம் இருக்கு? பெருக்கல் அடையாளம். ஆகவே இவை இரண்டிற்கும் இடையில நாங்கள் பெருக்கல் அடையாளத்தை இட வேணும். 2இனுடைய 3ஆம் வலவும் 5இனுடைய 2ஆம் வலவும் பெருக்கமாக காணப்படுகிறது. 2இனுடைய 3ஆம் வலவும் 5இனுடைய 2ஆம் வலவும் பெருக்கமாக காணப்படுகிறது. 2இன் 3ஆம் வலு தர 5இன் 2ஆம் வலு என்று எழுதுவோம். இவ்வாறு பெருக்கங்கள் தரப்படும் போது நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில எழுத முடியும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இதனுடைய தொடர்ச்சியாக சுட்டி குறிப்பீட்டில தரப்படும் போது அந்த கோவையினுடைய பெருமானத்தை நாங்கள் காண்பது. இதனுடைய தொடர்ச்சியாக சுட்டி குறிப்பீட்டில் தரப்படும் போது அதனுடைய பெருக்கத்தை எழுதி அதன் பெருமானத்தை எவ்வாறு காண்பது என்று பார்ப்போம். பாருங்கோ,
சுட்டி குறிப்பீட்டில் எழுதப்பட்டிருக்கு. இது என்னென்ன வாசிப்பம்? 3 4 பலோ. 3 4 பலோ. இந்த கோவையை எனும் இந்த சுட்டி வடிவத்தை பெருக்கமாக எழுதி இதனுடைய பெருமானத்தை காண போறோம். இதனை பெருக்கமாக எழுதி இதனுடைய பெருமானத்தை காண போகிறோம். அப்ப முதலாவது பெருக்கமாக எழுதுவோம். 3 4 பலோ. அப்படி என்றா என்ன அர்த்தம்? 3 4 பலோ. மூன்றானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள்? 4 தடவைகளாக. மூன்றானது அடியில 3 இருப்பதனால் மூன்றானது மீண்டும் மீண்டும் 4 தடவைகள் பெருக்கப்படுகிறது என்று பெருக்கமாக விரித்து எழுத வேணும். 3 தர 3 தர 3 தர 3. பாருங்கோ, இந்த பெருக்கத்தை இவ்வாறு நாங்கள் சுட்டி வடிவில் எழுதுவோம். 3ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 3 அடியில மூன்றானது மீண்டும் மீண்டும் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 4 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 4 வலையில எழுதுவோம், சுட்டியில எழுதுவோம். அப்ப இந்த சுட்டியை, இந்த சுட்டி குறிப்பீட்டில தந்திருக்கிற இந்த கோவையை பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். 3 4 பலோ. மூன்றானது மீண்டும் மீண்டும் 4 தடவைகள் பெருக்கப்படுகிறது. இதனுடைய பெருமானத்தை என்னென்று காண்றது? பெருக்கி காண வேணும். இந்த கோவையை பெருக்கி இதனுடைய பெருமானத்தை காண வேணும். பெருமானம் என்றா ஒரு எண்ணில எண் பெருமானமாக கிடைக்க வேணும். பெருமானம் காண்க, பெருக்கலோ கூட்டலோ கழித்தலோ வரக்கூடாது. ஒரு எண் பெருமானம் மட்டும் கிடைக்க வேணும். அப்ப இந்த கோவையின் பெருமானத்தை காணவும் பெருக்கி விட்டோம்டா சரி. 3 பெருக்கோணும், வாரதோட திரும்ப 3 பெருக்கோணும். அதையும் பெருக்கி வாரதோட திரும்ப 3 பெருக்க வேணும். பெருக்குவோம். 3 தர 3 9. 3 பெருக்கணும். 3 தர 3 9. 9 தர 3 27. 27 தர 3 81. பாருங்க என்னென்று பெருக்கிறது? 3 பெருக்கினவண்டா 9. 9ஓட 3 பெருக்குவோம் 27. 27ஓட 3 பெருக்குவோம் 81. அல்லது என்ன செய்யலாம்? இந்த 3 பெருக்கினவண்டா 9. இந்த 3 பெருக்கினவண்டா 9. இடையில பெருக்கல். 9 தர 9 81 ஆகும். ஆகவே சுட்டி குறிப்பீட்டுல தரப்படக்கூடிய ஒரு கோவையினுடைய பெருமானத்தை காண்பது எவ்வாறு என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். சுட்டி குறிப்பீட்டுல தரப்படக்கூடிய ஒரு கோவையினுடைய பெருமானத்தை எவ்வாறு காண்பது? பெருமானம் என்றா ஒரு எண் பெருமானமாக கிடைக்க வேணும். எத்தனை இலக்கங்கள் வேணுமென்றாலும் வரலாம். ஆனால் பெருமானம் என்றும் போது அங்க கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ வரக்கூடாது. கோவையாக இருக்கக்கூடாது. ஒரே ஒரு எண் பெருமானமாக இருக்க வேணும். அது எண் பெருமானத்தை அதுக்கு என்ன செய்யறது? பெருக்கும். இருக்கக்கூடிய அவ்வளவு எண்களையும் பெருக்க வேணும். 3 பெருக்கு 9. 9ஓட 3 பெருக்கு 27. 27ஓட 3 பெருக்கு 81. இப்படி பெருக்கிறது இல்ல. 3 3 4 தடவை வந்திருக்குது. அப்ப 12 எழுதுறது. 3 6 6 3 9 9 3 12 அப்படி என்று எழுதக்கூடாது. 3 பெருக்கி வாரதோட திரும்ப 3 பெருக்கி வாரதோட திரும்ப 3 பெருக்கணும். 3 9. 9 தர 3 27. 27 தர 3 81 ஆகும். சுட்டி குறிப்பீட்டுல ஒரு கோவையானது தரப்படும் போது அதனுடைய பெருமானத்தை இவ்வாறு காண வேணும். கேள்வி செய்வோம். ரெண்டின் 7ஆம் பலோ. 2 7ஆம் பலோ என்ற கோவையை
பெருக்கமாக எழுதி எழுதி பெருமானம் காண்க. இரண்டின் ஏழாம் பலு என்ற கூவையை பெருக்கமாக எழுதி பெருமானம் காண்க. இரண்டின் ஏழாம் பலு எனும் சுட்டி குறிப்பீட்டை பெருக்கமாக எழுதி இதனுடைய பெருமானத்தை காணப்போகிறோம். இரண்டின் ஏழாம் பலு இரண்டானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 7 தடவைகள் பெருக்கப்படுகிறது. அடி 2 இரண்டானது மீண்டும் மீண்டும் சுட்டி 7ஆக இருப்பதனால் அடி 2 சுட்டி 7. ஆகவே இந்த கோவையானது இந்த கோவையினுடைய பெருக்கத்தை எழுதும் போது இரண்டானது 7 தடவைகள் பெருக்கப்படுகிறது என்று பெருக்கமாக எழுதுவோம். 2 தர 2 தர 2 தர 2 தர 2 தர 2 தர 2 பாருங்க. இரண்டானது 7 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 1 2 3 4 5 6 7. இரண்டானது 7 தடவைகள் பெருக்கப்படுகிறது என்பதனை சுருக்கமாக சுட்டி குறிப்பீட்டில் நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். 2 7ஆம் பலு. இனி இதனுடைய பெருக்கமாக எழுதி பெருமானம் காண்க. பெருக்கமாக எழுதிட்டோம். இதனுடைய பெருமானம் காண போறோம். பெருமானம் என்னென்று காணுவோம்? எல்லாத்தையும் பெருக்கி காணுவோம். பெருக்குவோம். 2 4 4 2 8 8 தர 2 16 16 தர 2 32 32 தர 2 64 64 தர 2 128 ஆகும். 2ன் ஏழாம் பலுவின் பெருமானம் 128 ஆகும். 2 7 முறை எழுதி பெருக்க வேண்டும். கூட்டிடக்கூடாது. 2ஐ 7 தடவைகள் எழுதி பெருக்கி விடையளிக்க வேண்டும். அடுத்ததாக 2 சுட்டிகள் பெருக்கமாக வரும்போது அவற்றினுடைய பெருமானத்தை காண்பது தொடர்பாக படிப்போம். 4ன் 3ஆம் பலு தர 3ன் 2ஆம் பலு. 2 கோவைகள் வந்திருக்கு. 2 சுட்டி குறிப்பீட்டில் எழுதப்பட்ட 2 கோவைகளினுடைய பெருமானத்தை காணப்போறோம். சுட்டி வடிவமாக 2 சுட்டி வடிவங்களின் பெருக்கங்கள் தரப்பட்டிருக்குது. இது ஒரு சுட்டி குறிப்பீடு, இது ஒரு சுட்டி குறிப்பீடு. ரெண்டையும் பெருக்கம் தந்திருக்குது. இதனுடைய இந்த கோவையை விரித்தெழுதி இதனுடைய பெருமானத்தை காணப்போகிறோம். என்ற கோவையை விரித்தெழுதி அதன் பெருமானத்தை காண்க. நான்கின் 3ஆம் பலு தர 3ன் 2ஆம் பலு என்ற கோவையை விரித்தெழுதி அதன் பெருமானத்தை காண்க. 4ன் 3ஆம் பலு தர 3ன் 2ஆம் பலு. பாருங்கோ, இதுல 4ன் 3ஆம் பலுவை நாங்கள் என்னென்று பெருக்கமாக எழுதுவோம்.
4 தர 4 தர 4. 3 இரண்டாம் பலுவை பெருக்கமாக எழுதலாம். 3 தர 3. ஓரணியானது 3 மீண்டும் 3 தடவைகள், 4ஆனது மீண்டும் மீண்டும் 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 4 மூன்றாம் பலு. 3ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 3 மீண்டும் மீண்டும் 2 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 3 இரண்டாம் பலு. இனி இதனுடைய அந்த கோவையை விரித்தெழுதி இதனுடைய பெருமானத்தை காணலாம். 4 மூன்றாம் பலு தர 3 இரண்டாம் பலு சமன் 4 மூன்றாம் பலுவுக்கு பதிலாக 4 தர 4 தர 4. 4ஆனது மீண்டும் மீண்டும் 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. அடுத்தது 3 இரண்டாம் பலு. 3ஆனது மீண்டும் மீண்டும் 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 4 பெருக்கங்கள் எழுதியிருக்கிறோம், 3 பெருக்கங்கள் எழுதியிருக்கிறோம். இரண்டுமே பெருக்கப்படுகிறது. ஆகவே இடையில பெருக்கல். இனி நாங்கள் பெருக்குவோம். 4 16, 16 தர 4 64. 4 3 முறை பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 64. 4 16, 16 தர 4 64. அடுத்தது 3 பெருக்கும் 3 தர 3 9. 64ஐயும் 9ஐயும் பெருக்கி விட்ட வேண்டாம், இதனுடைய பெருமானம் கிடைக்கும். 64 9ஆல பெருக்குவோம். 4 9 36, 3 6 9 54. 6 9 54. 54 மீண்டும் 57. ஆகவே 576. 64ஐயும் 9ஐயும் பெருக்கும் பொழுது ஆகவே பிள்ளைகள் 2 சுட்டிகளினுடைய பெருக்கம் கோவையாக 2 சுட்டி குறிப்பீடுகளினுடைய பெருக்கம் கோவையாக தரப்படும் போது நீங்கள் நேரடியாகவும் எழுதலாம். 4 மூன்றாம் பலு. ஆகவே 4 3 தடவைகள் பெருக்கி இருக்கிறோம். 3 இரண்டாம் பலு. ஆகவே 3 2 தடவைகள் பெருக்கி இருக்கிறோம். 4 16, 16 4 64 தர 3 9. 64 9 பெருக்கும் 576. இந்த கோவையை விரித்தெழுதி இதனுடைய பெருமானத்தை கண்டிருக்கிறோம். ஆகவே இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். சுட்டி குறிப்பீட்டுல கொஞ்சம் கேள்விகளை சுட்டி குறிப்பீடு அப்படி என்றால் என்ன, அதோட தொடர்புபட்ட கொஞ்சம் வினாக்களை இன்றைய வகுப்புல செய்து பார்த்துருந்தோம். இதோட வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.